பக்தி கிளிட்ஸ் நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, வணக்கம். கன்னி ராசினருக்கு 50 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. தற்சமயம் குரு 10ல் இருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக இருக்கிறார். கேது பகவான் விரயத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தேவையற்ற செலவுகள் சில நேரங்களில் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் தங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கும். குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தூண்டும். அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளை நினைத்து கவலை கொள்வீர்கள். இரவு உறக்கத்தை பாதிக்கும். கட்டிலில் படுத்தால் உறக்கம் வராது. சாப்பிட மனம் வராது. பித்து பிடித்ததை போல இருப்பீர்கள். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி. குரு பகவான் 10ல் இருந்து கையில் பணம் தங்காமல் செய்கிறார். ராகு ஒருவர் தான் தங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறார். மன அழுத்தம் அதிகரிக்கும். சிறு தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் பல சந்திக்கலாம். சக ஊழியர்கள் உங்களை அந்நியர்கள் போல நடத்தலாம். மதிப்பு மரியாதை இருக்காது. உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் தள்ளி போகலாம். காதல் வாழ்க்கை, கடந்த கால காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். பெற்றோருடைய வெறுப்பினை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அதிக செலவுகள் உண்டாகலாம். என்னதான் திட்டமிட்டாலும் திட்டமிடுவதை விடவும் அதிக செலவுகள் வரும். பண கஷ்டம் வரும். கடன் தொந்தரவுகள் வரும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகலாம். மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு ஓரளவு பண வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை கடினம்தான். எதிர்பார்த்த விளைச்சல் இருக்காது. மகசூல் அதிகரிக்காது. பயிர்கள் செழிக்காது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். தொழில்துறை வியாபாரத்தை பொறுத்தவரை கடினம். தொழில்துறையில் தாங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். பாடுபடுவதற்கேற்ற பண வரவுகள் இருக்காது. வியாபாரத்தில் நஷ்டம் அடையலாம். அகலக்கால் வைக்கலாகாது. அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், பதவிகள் அனைத்தும் தடைபடும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். ஜூன் 2ஆம் தேதி ஏற்படும் குரு பெயர்ச்சியில் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை. கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும், என்னுடைய விஷ்ணுமாயனும், என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து
வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை, எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. கன்னிராசி ஆன்மீக அன்பர்களே, 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த சோழி பிரசன்னம் மூலம் பார்க்க போகின்றோம். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் எந்த விதத்திலும் ஒரு ஒத்துழைப்பு தரலைங்க. ஒரு ஒத்துழையாமை இயக்கம் போலவே அமைந்து விட்டது. எல்லாம் இருந்தும் கூட இல்லாத ஒரு நிலை தான். எல்லாம் இருந்து நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பேரு புகழ் அத்தனையும் இருந்தும் கூட அத்தனையிலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம், நல்ல தொழில் அமையவில்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம், வாழ்க்கையில் போராடி சலித்து விட்டோமே என்று கலங்குகின்றவர்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3 நாள். கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை. கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கணக்கு போடுறோம். வாழ்க்கையில் பள்ளி கணக்கு வேற, வாழ்க்கை கணக்கு வேற. நாம் ஒரு கணக்கு போட்டாலும் ஏற்கனவே இறைவன் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கின்றார். அந்த கணக்கு மாறுமானா மாறாது. காரணம் என்னன்னா அற்புதம் என்றுதான் சொல்லுவேன், அருமை என்றுதான் சொல்வேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு 2026ஆம் ஆண்டு என்னுடைய அனுபவத்தில் கன்னிராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை வைத்துதானே நான் சோழி பிரசனம் சொல்லுகின்றேன். குருவினுடைய இயல்பு நிலையை வைத்துதானே நான் நகர்கின்றேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கியமாக இருந்தாலும் அதே நிலை தான். என்ன திருக்கணிதத்தில் பிறகு சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியானார். வாக்கியத்தில் அப்படி இல்லை. அந்த வகை பார்க்கும் பொழுது ஒரு அதே தான் தொடருது. அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருக்கின்ற எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்று விரைய செலவாகின்றது, அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் தொடர்ந்து வருகின்றன. நிம்மதியை குலைக்கின்ற செயல்கள் தான் நடக்குது என்று கலைஞர் அல்லவா. கவலையே பட வேண்டாம், அந்த நிலை மாறும். கடவுள் போன்ற கணக்கு அற்புதமாக வேலை செய்ய தொடங்கும். நிம்மதி உங்களை நோக்கி நகர்ந்து வரும். தொழிலில் வாழ்க்கையிலே போராடி கலைத்த உங்களுக்கு அந்த நிலை மாறும். ஒரு நிம்மதியான நிலையான ஒரு பொருளாதார நிலை ஏற்படும். நல்ல திருமண யோகம் ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கனவுகள் மெய்ப்படும். நீண்ட தூர பயணங்களில் வெற்றி நோக்கி நகரும் பொழுது போராட்டத்தை சந்தித்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம், அந்த போராட்டம் வெற்றியாக மாறும். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமைய போகின்றது. காரணம், எவ்வளவுதான் கவலைகளும் கண்ணீரும் சிந்தினாலும் கூட உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு அனுபவம், ஒரு பாடம். அந்த அனுபவத்தை தான் கடந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லி தந்தது. 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றது. புதியதாக புதன், களத்திரகாரகன் சுக்கிரன், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் துணையாக இறுதி வரை வரப்போகின்றன. மத்தியம பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பேசியாகிறார். குருவின் அருளையும் முழுமையாக பெறக்கூடிய சந்தர்ப்பம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாமல் கலங்கியவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான நம்பிக்கையான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். கடந்த கால காயங்களும் வேதனைகளும் மறைந்து 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக, நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் என்று சொல்வார்கள். தெய்வ பலம் அவசியம். காரணம் என்ன? ரோகசனிங்க.
காரணம் ஒரு மனிதன் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகை உடல்நலில் மிகவும் கவனமாக இருங்க. மன ரீதியாக உடல் ரீதியாக மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். அந்தரங்க விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ரகசியமாகவே இருந்து போகட்டுமே. அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வம் மட்டுமே துணை இருக்கின்ற காலகட்டம். காரணம் என்னென்றால் தெய்வ பலம் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து வருகின்றது. நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ மனசாட்சிக்கு பயந்தாக வார முயற்படுங்கள். அதே நேரம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்வார். அதீத ஆசையின் காரணமாக தவறான எண்ணங்களும் தோன்றத்தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் புதனும் மாற்றுவார்கள். 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக, நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் அல்லது சனி பகவான் ஆலயம் செல்லுங்கள். ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து, நரசிம்மர் ஆலயம் என்றால் நெய் நிரப்புங்கள், சனி பகவான் ஆலயம் என்றால் நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுவீர்களானால் இந்த ஆண்டு முழுவதுமே 2026 ஆண்டு முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரம் செய்யுங்கள். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்துங்கள். சாட்சிக்காரங்காலில் விட சண்டைக்காரங்கால் விட சிறப்பு. அந்த வகையில் சனி பகவான் மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையும் 2026ஆம் ஆண்டு நிம்மதியும் பாதுகாப்புக்கு மிக்க ஒரு ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க, நல்லா இல்ல. அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள், எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு, உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் கண்டக சனியா இருக்கார். 7ஆம் பாவத்து சனி, கலத்திர ஸ்தானத்துல சனி. கன்னிராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்கிட்டயும் ஒரு விதமான அமைதி அப்படின்றத காத்துக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. உதாரணத்துக்கு நீங்க கன்னிராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கிட்ட, நான் காலையில போனேன் ஆபீஸ்க்கு, என்னோட ஸ்டெனோ வந்தா, ஒரு லெட்டர் சொன்னேன், டைப் பண்ணா, 1/2 மணி நேரம் என் ரூம்குள்ள இருந்தா, ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இல்ல நீங்க சொல்லல அப்படின்னா வெளியே இருந்து யாரோ சொல்லிட்டாங்க, பாத்ரூம் போயிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, வென்ஷன் பிளைன்ல மூடிட்டாங்க அப்படின்னு, டிஸ்டர்ப் வருது அப்படின்னு வென்ஷன் பிளைன் மூடணும், 1/2 மணி நேரம் பேசணும், 1/2 மணி நேரம் நம்ம பாத்தீங்கன்னா நாங்க ஒர்க் பண்ணோம், இந்த வேலையை செஞ்சோம், அதுக்கப்புறம் அவ போயிட்டா, திருப்பி மத்தியானம் லஞ்ச் கொடுக்க வந்தா, நாங்க 2 பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட்டோம், திருப்பி அவ போனா, ஒரு கிளையண்ட் வந்தாங்க, அந்த கிளையண்ட் லேடிஸ், அவங்க வந்தோடனே நானும் அவங்களும் காஃபி சாப்பிட்டோம், ஒரு 1/4 மணி நேரம் நாங்க 2 பேரும் காஃபி சாப்பிட்டு சிரிச்சு பேசணும், அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, இவ்வளோ விஷயமும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க மனைவி நம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல அப்படின்னா நீ என்னமோ தப்பு பண்ற, அதனாலதான் என் கூட நீ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற, என் கூட நீ சிரிச்சு பேச மாட்டேன்ற, அப்படி இப்படின்னு அவங்க நிறைய குத்தங்களை உங்க மேல அடுக்கி வைக்கலாம். அந்த குத்தங்களை அடுக்கி வைக்க கூடாது. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நல்ல உறவு முறை வேணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க. எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நின்ன, நடந்த, உட்கார்ந்த, எந்திரிச்சு, சாப்பிட்டேன்னு, தூங்குன, அத்தனையும் சொல்லிடுங்க. சொன்ன பிரச்சனை இல்ல. இதே விஷயம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் இது அத்துணையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெளிப்படைத்தன்மை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 6ஆம் பாவம், ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல ராகு. எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் இல்லாத ஒரு அமைப்பு, எங்க கடன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இது அத்தனையும் ராகு கொடுத்துரும். குருனோட பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம். கேது 12ஆம் பாவம், நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கு, தீர்த்த யாத்திரை போறதுக்கு, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கேத்து கொடுப்போம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தூக்கம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. இது கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கான். தொழில் குரு தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துவோம். 10ஆம் பாவம் குரு என்ன பண்ணுவான்னா பதவி பறி போகும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அது உண்மைதானா அப்படின்னா அப்படி கிடையாது. பதவி பறி போடுற மாதிரி நிறைய நம்மளுக்கு சூழ்நிலை வரும். அதை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் வரும், வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் வரும். என்ன ப்ரெஷர் வருது அப்படின்னாலும் நம்ம கடுமையான உழைப்பாளியா இருக்கும். பெருசா எதையும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க மாட்டோம், இக்னோர் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க. இது ஈஸியா மூவ் ஆயிடும்.
கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இது முற்பகுதி. அப்படியே வந்து பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதியில சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப அவர் வந்து பாருங்க, கணவன் மனைவி, நீங்க உங்க மனைவியோட உங்க கணவனோட இருந்து வந்த மனக்குழப்பம், பார்ட்னரோட இருந்து வந்த மனசஞ்சலம் இதெல்லாமே மாறிடும். சனி பாட்டுன்னு அமைதியா இருப்பாரு. நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை ஈஸியா செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க பாட்டுன்னு அமைதியா ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு 6ஆம் பாவம், ஆனா குருனோட பார்வை இல்ல. அப்ப நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. நான் முன்னமே சொன்னேன், எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு. எங்க கடன் கேட்டாலும் கிடைக்குதுன்னு எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிட்டீங்க, தனிநபர் கடன் நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ராப் ஆயிடுவீங்க, மாட்டிக்குவீங்க. அதாவது ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் முற்பகுதியில தொழில் குருவாகவும் பிற்பகுதியில லாப குருவாகவும் இருப்பார். லாப குரு நீங்க செய்யக்கூடிய தொழில்ல சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிகேட்டடா இருக்கீங்க அப்படின்னா ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்றத கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் ஃப்ரெண்ட்ஸா ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா, பிற்பகுதி ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோம். எவ்வளவுங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 70% கொடுப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் இந்த ராசிதாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள்ல வைக்கக்கூடிய பெரிய ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரெண்டுமே நடக்க போகுது. நிம்மதி இருக்க போது, சுறுசுறுப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மை கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்கப்படும். குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க கூடாதோ அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. அதாவது சொல்லுவோம்ல, எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் மன மகிழ்ச்சி இருக்குன்னு நினைச்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் போராட்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்முடைய கன்னிராசி என்பர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த 2023 ஸ்டார்டிங்ல இருந்து 25க்குள்ள உங்களுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அழுத்தம். கேது ராசிக்குள்ள அமர்ந்தாரு, ராகு டைரக்டா 7ஆம் இடத்துல அமர்ந்தாரு. அப்ப அவங்க ரெண்டோருடைய அமர்வு என்பது உங்களுக்கு இந்த வாழ்க்கைலாம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்களை கிரகங்கள் கொடுத்துச்சு. உங்களுடைய உறவுகள், எல்லா உறவுகளுமே தன்னுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக உங்களை, அதாவது ஒரு என்ன சொல்ற அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி உங்க ரத்தத்தை உரியிற மாதிரி உங்களுடைய அத்தனை விதமான சந்தோஷத்தையும் உறிஞ்சிட்டு ஓடிப்பிட்டாங்க. இது கன்னிராசி பெண்களுக்கும் பொருந்தும், கன்னிராசி ஆண்களுக்கும் பொருந்தும். அப்ப இதெல்லாம் எப்படா மாறும் நீங்க எதிர்பார்க்கீங்களா? எப்போ ஒரு நிம்மதியான தன்மை வரும்னு எதிர்பார்க்கீங்களா? அந்த நிம்மதியான வாழ்க்கை, மன மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை, நினைத்த அத்தனை விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கவலைப்படுவதை மறந்து விடுங்க. கவலை என்பது கடந்து போகும், நிம்மதி என்பது உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ நடக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி அப்படித்தான் சந்திச்சீங்க அப்படின்னா, நான் கடந்ததை சொல்லிட்டேன், நடக்க போறதையும் சொல்லிட்டேன்.
அது நன்மையாக இருக்கட்டும் என்பதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பயணி. அதே போல கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே பொதுவாகவே இந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல தலையிடாது. அதே போல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உதவி செய்வதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கும். ஏன்னா இங்க சுக்கிரன் உங்களுடைய ராசியில பொதுவாகவே நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லலாம், பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப டேர்னிங்கா இருக்கும் எப்பவுமே. இது இந்த வருடத்துடைய கணக்கு கிடையாது. பொதுவாகவே நீங்க எங்க லாக் ஆயிருப்பீங்கன்னா பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை லாக் ஆயிருப்பீங்க, அல்லது ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை போய் லாக் பண்ணி விட்டுருப்பாங்க. பெண்களுக்கு பெண்களே எதிரி உண்டா அப்படின்னா பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கக்கூடிய ராசினா அது கன்னி ராசி தான். நிறைய பிரச்சனைகளை நான் பெண்கள் மூலமா தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் கன்னி ராசி தான். அகன் எல்லா பெண்களையும் நம்ம சொல்லணும். ஓகேவா? கன்னி ராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக பிரச்சனை. ஓகேவா? அதான் உண்மையான விஷயம். அப்புறம் நீங்க எது தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக அதிகமாக ஏமாற்றத்தை சந்திச்சது நீங்க தான். என் நண்பனை நான் ரொம்ப நம்பினேன், என் தோழியை நான் ரொம்ப நம்பினேன், அதனால நான் நிறைய பிரச்சனை சந்திச்சேன்னா நீங்க தான். ஆனா பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களை சுத்தி எதிர்பாலினத்தவர்கள் உறுதியாக அதிகமாக ஈர்க்கக்கூடிய ராசினா நீங்க தான். ஆணாக இருந்தா பெண்கள் கூட்டம் கூட இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். ஆனா இதுல பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கடந்து உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஒரு விதமான மாற்றங்களும், ஜூன் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பர் வரையும் 2026 ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் அதாவது மகிழ்ச்சிக்கான மாற்றங்களும் உருவாக போகுது. அப்ப இந்த ஜனவரியிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நிலைநாட்டப்படும். உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் உங்க குடும்பத்தை விட்டு உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி உங்க உறவுகள் உங்களை அழைத்துக் கொள்வதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல வேலையில நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா 5 வருஷமா 7 வருஷமா சம்திங் எனி ஒன் இயர் இந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தீங்க. இந்த அலுவலகத்துக்காக இந்த என்ன சொல்றேன்னா ஒரு நிறுவனத்துக்காக உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்துட்டு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல வர வேண்டிய அதாவது வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு போராடுற நம்மளுடைய கன்னிராசி என்பர்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக அந்த போராட்டத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். கவலைப்பட தேவையில்லை. கன்னிராசியில யாரெல்லாம் காதல் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ கட்டாயமாக ஜூன் மாசத்துக்கு மேல முயற்சி எடுங்க. ஜூன் மாசத்துக்கு முன்னாடி காதல்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். நீங்க நினைக்கிற விஷயத்த ஆப்போசிட்டா உங்க லவர் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க உண்மையாதான் நேர்மையாதான் இருக்கீங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். இதை ப்ரூஃப் பண்ணி நீங்க நேர்மையானவங்க தான் உண்மையானவங்க தான் சொல்லி அவங்களை ப்ரூஃப் பண்ணி காட்டி உங்க லைஃப்ல எனர்ஜியே வேஸ்டா போச்சு. ஸோ ஜூன் மாசம் வரையும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க உங்களுக்காக உங்களுடைய நிலைப்பாடை செயல்படுத்துங்க. தேடி வரும் உறவு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல கன்னிராசி அன்பர்கள் புதிய ஆடை ஆவணங்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. ஜூன் மாசத்துக்கு பிறகு காதலில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதி, அதே போல வெளிநாடு பயணம் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க. ஸோ ஜூன் மாசத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கக்கூடிய வருடமாகவும், ஜூன் மாசத்துக்கு வரையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக உண்டு.
கன்னி ராசியில பிறந்த நம்முடைய பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல விதமான அங்கீகாரமும் வேலையில, குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. உறுதியாக மகிழ்ச்சிகள் இருக்கும் என்பது உண்மை. இந்த 2026ல நீங்க கன்னிராசி என்பர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை முடிக்காம யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுபோல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. யார்ட்டையா இதை ஒப்படைச்சு இதை பார்த்துக்கோங்க, இதை பண்ணுங்க, நீங்க செயல்படுத்துங்க அப்படிங்கிறத தயவு செய்து ஒப்படைச்சிட்டு போக வேண்டாம். வேலையில நீங்க உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. இல்லை என்றால் சின்ன சின்ன சிக்கல்களை உங்க கூட இருக்கவங்களே செஞ்சிருவாங்க. ஸோ அதுல கவனம். வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தால் பழைய வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா வாங்குங்க. இப்ப இந்த வருடம் வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி வாங்கிதான் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரோடைய பிரச்சனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க. ஓகேவா? மனசுக்குள்ள ஏத்தாதீங்க, வச்சுக்கிறவும் செய்யாதீங்க. இதுலலாம் கவனமா இருங்க. இந்த 2026ல கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக உங்க லைஃப்ல ரொம்ப ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உணரக்கூடிய தன்மை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகின்றன. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. பக்திகளை சிநேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று கூறி, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் நான் சொல்வது என்னவென்றால், நாளை நமதே என்று கூறுவார்கள் அல்லவா, அவ்வாறு செயல்பட்டு வர வேண்டும். ஏனென்றால் நாளை நமது என்றால் என்ன அர்த்தம்? எதிர்காலம் நமது என்று வாழ்ந்து வர வேண்டும். எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைத்துவிடும் என்று வாழ்ந்து வர வேண்டும். எது வந்தாலும் நாம் முன்னேறலாம் என்ற முயற்சியுடன் வாழ்ந்து வர வேண்டும். இப்படியாகத்தான் இருந்து வர வேண்டும். அதற்காகத்தான் அப்படி கூறியிருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல போய் இந்த பொது பலன்கள் தான் உங்களுக்கு நல்ல சரியான பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால், உங்களுடைய சுய ஜாதகத்தை என்னிடம் அளித்தீர்களானால், என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு ஏற்ற நற்பலனை கூறி, கோச்சாரத்தில் உங்களுக்கு கெடுபலன் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கும் பொழுது
என்ன பலன்கள் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த நற்பலன்களை எளிமையான பரிகாரம் மூலமாக உங்களுக்கு சூரி உங்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற வைக்க முடியும் என்று கூறி கீழ்காணும் என்னுடைய கைபேசியில் என்னை தொடர்பு கொண்டீர்களானால் அவ்வாறு நான் உங்களுக்கு செய்து நற்பலங்கள் கிடைத்திட வழிவகை செய்வேன் என்று கூறி இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் இந்த 2026 முதல் 6 மாத காலங்கள் யாரிடம் போய் உதவி கேட்பது, எங்கே செல்வது, என்ன நடக்கும், ஏது நடக்கும், இப்படியாகத்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்க போகிறது. செயல் திறன் எல்லாமே ஒரு குழப்ப நிலைக்கு வரும். அடுத்ததாக கேட்கக்கூடாதவர்களும் உதவி கேட்டு சென்று வருவீர்கள். பார்க்கக்கூடாதை பார்ப்பீர்கள், கேட்கக்கூடாதை கேட்பீர்கள். எப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அரசியல் சினிமா சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்தவர் உதவியை நாட வேண்டும். அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இவ்வாறு இருந்து வர வேண்டும். ஆனால் அடுத்து வரும் 6 மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அந்த காலத்திலே பெரியவருடைய ஆசீர்வாதம், மூத்த உடன்பிறப்புகள் மூலம் நன்மை கிடைக்க போவது, தொழில் உத்தியோக வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நடக்க போகுது. அந்த காலத்திலே உங்களுக்கு அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள். இவ்வாறாக இருக்க போயிடும். அப்படி என்றால் முதல் 6 மாதங்கள் மந்த நிலையும் அடுத்து வரும் 6 மாதங்கள் நற்பலனை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமையப் போகிறது. கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் உங்கள் வேலை நீயே செய்ய வேண்டும். யாரிடம் அதை அளித்திடக்கூடாது. 3ஆம் ஆள் தலையிட்டால் குடும்பத்திலுமே பிரச்சனை வரும். உங்கள் செயல்களிலுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் வகையிலுமே பிரச்சனைகள் வரும். அவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் கணவன் மனைவி உறவிலே அடிக்கடி சிறு சிறு சலப்புகள் உண்டாகி வரும். அவ்வாறு வரும் பொழுது ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து போக வேண்டும். பயணங்களினால் சில நேரம் நல்லது நடக்கும், சில நேரம் கெடுபாடுகளும் நடக்க இருப்பது. பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நம்முடன் பழகுவர்களை நாம் அடிக்கடி கவனித்து வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை யாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. யாருக்கும் எந்த விதமான ஒப்பந்தத்திலுமே ஜாமீன் கழித்து போடக்கூடாது. இவ்வாறாக இருந்து வர வேண்டும். தெய்வ வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். தாயாருடன் கூடிய பெருமாளை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். புதன்கிழமைகளிலே, வெள்ளிக்கிழமைகளிலே சப்த கன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய 7 சக்திகள், சப்த மாதாக்கள், சப்த கன்னிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். தானதர்மன் பார்க்கும் பொழுது திருமணமாகாமல் இருக்கும் கன்னி பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். அவ்வாறு கல்வியில் வளர்ச்சி இல்லாமல், உதவிகள் இல்லாமல் பொருளுக்கு கல்வியில் வளர்ச்சி செய்வதும் அதற்கு உதவி செய்வதும் நற்பலனை கொடுக்கும். கன்னி பெண்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமைகளிலே அவர்கள் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உபசரித்து மகிழலாம். கன்னி தெய்வங்கள் மடிந்திருந்தால் அவர்களை நினைத்து
வெள்ளிக்கிழமைகளிலே வணங்கி வழிபட்டு வரலாம். இதெல்லாம் செய்து வரலாம் தொடர்ந்து. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நேரம் இருக்கும் குணம், ஒரு நேரம் இருக்காது. நற்குணம் இருக்கும்போது நல்லது செய்வதும், குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் போது எதையும் செய்யாமல் இருப்பதும் நன்மையை புரியும். இவ்வாறாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் தொடர் தோல்விகள், பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சம்பவங்கள் போய் நல்ல எண்ணங்கள், நல்லவர்களுடைய உதவிகள், நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றி பெறுவது எப்படியாக வருட முடிவிலே நன்மையை பயக்கப் போகிறது. எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி யோசனை செய்து நல்லவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நன்மை விளையும் என்று சொல்லி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் உங்களுக்கு 100க்கு 77% கொடுத்திருக்கேன். நற்பலன்கள் கிடைக்கும். எனவே சந்தோஷமாக இருந்து நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், இறை வழிபாடை தொடர்ந்து செய்து கிடைப்பவனுக்கு வந்து நற்பலன்களை பெற்று மகிழுமாறு சொல்லி, எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பக்தி கிளி சேனலுக்கு வணக்கம். பக்தி கிளி சேனல் சார்பாக அடுத்து நாம் காண இருப்பது கன்னிராசி. கன்னியில பாருங்க, ஹஸ்தம், சித்திரை, உத்தரம். கன்னிராசி கடந்த காலங்கள் கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணும், கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுவோம், கொஞ்சம் பண்ண கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்கு. பொரி எடுத்து சாப்பிடுங்க, அப்புறம் சரி 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 போலாமா? அடுத்து பக்தி கிளி சேனலுக்கு சார்பாக கன்னிராசி. கன்னிராசியில் அஸ்தம், சித்திரை, உத்தரம் 3 ராசிகள் பாருங்க. மும்மூர்த்திகளுக்குரிய ராசி. தாய், தந்தை, தனயன். உங்கள் ராசிக்கு கடந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாகத்தான் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருபலமும் இருந்தது. இப்ப சனீஸ்வரன் இருக்காரு. அடுத்தது உங்களுக்கு ராகு கேது இருக்காங்க. ஏன்னா உங்க ராசிக்கு ராகு கேது 6ல் இருக்காங்க. 6ல் அரவம் இருந்தார் அரச யோகம். ராசிக்கு 6ல் ராகு. அப்ப எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ ஹஸ்தம், சித்திரை, உத்தரம் நட்சத்திர அதிபதிகளை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கிரே சூப்பர் மார்க்கெட், ஐஆர்எஸ், பேங்க், ரயில்வே, டிராக்கிங், எந்த வெளிநாடு, வெளி மாற்றங்கள் எல்லாமே சிறப்பு. உங்க ராசிக்கு கண்டிப்பாக குரு 10ல் இருக்கார். அடுத்து 11லையும் வரப்போறாரு. 11ல் வரும்போது உச்சத்துக்கு வரப்போறார். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. 10ல் ஒரு பாவியான நம்ம சொல்றோம். பாவி இல்ல, ஒரு பதவி. யாராவது ஒருத்தர் இருக்கணும். உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு ரிலேட்டிவிட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட 10ல் ஒரு பாவி. அடுத்தது 11 ஆட்சி உச்சம் குரு. ஏற்கனவே கன்னி. கன்னிக்கு 11ல் இருந்தாலும் அவர் சமத்துவமானாலும் சரி, சத்துருவானாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுப்பது, அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுப்பதுதான் நவக்கிரகங்களுடைய டியூட்டி, நவக்கிரகங்களுடைய கருணை. அதனால குரு உச்சம் பெற்ற குரு 11ஆம் ராசிக்கு 11 இருந்தா அந்த லாபத்தை கொடுத்து ஆகணும். அப்பதான் குரு. அப்ப மேற்கண்ட தொழில்களை சிறப்பா நீங்க செய்யணும். எந்த தொழில் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய தொழில் எடுத்துக்கோங்க. ஒரு பெட்டி கடை வைங்க, ஒரு ஜூஸ் கடை வைங்க. அதுக்காக நான் கன்னிராசி எனக்கு ரியல் எஸ்டேட் ஒத்து வருமா, இதைத்தான் கேட்பாங்க. நம்ம இருக்கணும். எது தேவையில்லையோ அதைத்தான் கேட்பாங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை எடுங்க கண்டிப்பாக. அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம்
நிச்சயமாக 2026 மகத்தான வருடமாக மாறும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 10லையும் வர்றாரு குரு, 11ல் வர்றாரு சனி பார்வை, 7ஆம் பார்வை சனி பார்வை. அடுத்தது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, அதனால பார்வை. அதுக்கு அடுத்தது 6ல் ராகு, உங்கள் ராசிக்கு 6ல் அரவம். ஆக மொத்தம் மிதுனமும் சரி கன்னியும் சரி கிட்டத்தட்ட ஈக்குவலா போயிட்டு இருக்குது. இந்த வருடத்துல 2026ல 2 ராசிக்குமே மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? உடல் ரீதியா அடிவயிறு, வயிற்று வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். இதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். வேற வெளிநாடு போறது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்து போங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அடுத்து உங்களுடைய குரு ராசிக்கு 10ல் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குருவும் புதனும் எப்படிப்பட்டவங்கன்னு கேரக்டர் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த லக்கணமா இருந்தாலும் புதன் திசையில குரு பத்தி, குரு திசையில புதன் பத்தி ரொம்ப கவனம். இது வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஹஸ்தம் விநாயகர் வழிபாடு. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க துர்க்கையை வழிபடுங்க. 2 தாமரப்பு செந்தாமரப்பு பாதத்துல வைங்க. 21 எலுமிச்சம்பழ மாலையை கடுத்து போடுங்க. ஹஸ்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வந்தா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த ஹஸ்தம்ங்கிறது அவளுக்குரியது, விநாயகருக்குரியது. கண்டிப்பாக பில்லி, சூனியம், ஏவல் எது இருந்தாலும் விலக்கி திருமணத்தை தடையை நீக்கி கொடுக்கும். உத்தரம் ஒரு முறையாவது சபரிமலை சாஸ்தா, ஒரு முறையாவது ஐயனார், ஒரு முறையாவது எருமேலி சாஸ்தா தரிசனம் கண்டிப்பா செய்யுங்க. வெற்றி நிச்சயம். சித்திரை ராஜராஜ சோழனால் இஷ்டப்பட்டு அவருக்கு வேண்டப்பட்டு தாய் வடிவத்துல வந்து உத்தரவு கொடுத்தக்குள்ள ராஜதுர்க்கை. அந்த ராஜதுர்க்கையை வணங்குங்க, நிச்சயமாக சுபிட்சம் நடக்கும். அடுத்து நாம் காண இருப்பு துலாம். பக்தர்கள் சேனலுக்கு கன்னி ராசிக்கு 65%, 65 கன்னிக்கு,